Fourth question, in what way hygroscopic substances differ from deliquescent substances? எந்த விதத்துல hygroscopic substance இது ஒரு விதமான பொருட்கள், இது ஒரு விதமான பொருட்கள். சோ இந்த பொருளும் எப்படி வித்தியாசப்படுது நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம்ல எழுத போறோம். ரொம்ப சிம்பிளான ஆன்சர், பேரை வச்சு எழுதிடலாம். பேஜ் நம்பர் 131ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆன்சர், நேம் வச்சு நான் எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த நேம் பாருங்களா, டீலிக்வெசன்ஸ். இதுல LIQU இருக்கா, இது லிக்விட்ன்ற பேர் வர மாதிரி இருக்கா, லிக்விட்லயும் இந்த ஸ்பெல்லிங் வரும். அதாவது இந்த பொருட்கள்லாம் நம்ம அட்மாஸ்பரிக் ஏர்ல எக்ஸ்போஸ் பண்ணோம்னா, எக்ஸ்போஸ்னா அதை ரியாக்ட் பண்ண செஞ்சோம்னா ஆர்டினரி டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர்ல தே அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் டிசால்வ். இந்த பொருட்கள் மாய்ஸ்சர், ஈரப்பதம், அந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கும், அட்மாஸ்பரிக் ஏர்ல ஈரப்பதம் இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி அது கரைஞ்சிரும், டிசால்வ் ஆயிடும். சோ டிசால்வ் ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பொருள் டிசால்வ் ஆகுது, கரையுதுன்னா அது லிக்விட் ஃபார்ம்லயோ இல்ல பேஸ்ட் ஃபார்ம்லயோ மாறிடும். அதாவது அந்த லிக்விட் ஃபார்ம்ல மாறுது இல்ல, சோ இதை வச்சே நம்ம இதை சொல்லிடலாம், நேம் வச்சு அது லிக்விட் ஃபார்ம்ல மாறும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம்னா, இந்த பொருட்களை நம்ம அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ஆர்டினரி டெம்பரேச்சர்ல அது அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சரை இழுத்துக்கும், ஆனா டிசால்வ் ஆகாது, கரையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். டீலிக்வெசன்ஸ் லிக்விட் இருக்கு, கரையும். இதுல ஹைக்ரோஸ்கோபிக்ல கரையாது. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கினாலே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட புரிஞ்சுக்கினாலே ரிமைனிங்லாம் நம்மளால எழுத முடியும். டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்சஸ் சேஞ்ச் இட்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் ஆன் எக்ஸ்போசர் டு ஏர். இந்த டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்ஸ்ன்றது அதனுடைய ஸ்டேட்டை மாத்திக்கும். பிசிக்கல் ஸ்டேட்னா என்னன்னா, இந்த சாலிட், லிக்விட், கேஸ்லாம் சொல்றோம்ல, அது போல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அது கரையும்னு பார்த்தோம். கரையும்னா அது ஏற்கனவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடா இருக்குன்னா அது கரைஞ்சதுன்னா லிக்விட் ஆயிடும். அதுதான் இங்க சொல்றாங்க. சோ பிசிக்கல் ஸ்டேட் மாறும் எப்பன்னா ஆன் எக்ஸ்போசர் டு ஏர், ஏரோட அது ரியாக்ட் ஆகும் போதுன்னு அர்த்தம். எக்ஸ்போஸ் ஆகும் போது, அது கூட லிங்க்ல வரும்போது, கான்டாக்ட்ல வரும்போதுன்னு அர்த்தம். அதே போல ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், டு நாட் சேஞ்ச் இட்ஸ் பிசிக்கல் ஸ்டேட் ஆன் எக்ஸ்போசர் டு ஏர். ஏன்னா அது டிசால்வ் ஆகாது, மாய்ஸ்சரை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், ஆனா டிசால்வ் ஆகாது. நெக்ஸ்ட், டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். கிறிஸ்டலின்னா இப்ப இந்த கிறிஸ்டல்ஸ், சக்கரை பார்த்திருப்பீங்க, சுகர் இல்ல உப்பு பார்த்திருப்பீங்க, சால்ட், அதெல்லாம் கிறிஸ்டல்ஸா தான் இருக்கும், கிறிஸ்டல் ஷேப்ல இருக்கும். சோ கிறிஸ்டல்ன்றது ஒரு ஷேப்பை டெஃபினைட் ஷேப் கொடுக்கிறது தான் கிறிஸ்டல். சோ அது கிறிஸ்டலின் சாலிட்ஸா இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அதுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஷேப் இருக்கும். அதே போல அது உள்ளார, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு உள்ளார இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்குல்ல, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதுவும் ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதுதான் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆர்டரா இருக்காது, அதுக்கு ஆப்போசிட். அப்படி டெலிக்வெசன்ட்க்கு ஆப்போசிட் மேபி அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் லிக்விட்ஸ். இது சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், ஆனா அமார்ஃபஸா தான் இருக்கும். அமார்ஃபஸ்னா என்னன்னா, அதுக்கு ஷேப் ப்ராப்பரா இருக்காது, டெஃபினைட் ஷேப் கிடையாது, அதுக்கு பேர் அமார்ஃபஸ். டெஃபினைட் ஷேப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கிறிஸ்டலின். கிறிஸ்டல்ஸ் போல ஞாபகம் வச்சுங்க, சுகர், சால்ட், அது போல அந்த கிறிஸ்டல்ஸை மட்டும், அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிங்கனாலே இதை புரிஞ்சுக்கலாம். இது அமார்ஃபஸ்ன்றது, கிறிஸ்டலினுக்கு ஆப்போசிட் அமார்ஃபஸ். சோ எல்லா பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.